ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய இந்த பீட்ரூட் அல்வா பாத்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. வீட்ல பீட்ரூட் மட்டும் இருந்தா போதுங்க, இந்த ஸ்வீட்டை உடனே பண்ணிடலாம். 1/2 கிலோ பீட்ரூட் தோல் சீவிட்டு கழுவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவருக்கு கஷ்டப்பட்டுட்டு மிக்சில எல்லாம் போட்டுற வேண்டாங்க, துருவுனாதான் நல்லா இருக்கும். பேன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு இந்த துருவி வச்ச பீட்ரூட் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு பால் ஊத்திட்டு மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி வச்சு வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பீட்ரூட் நல்லா வேகணும், இல்லைன்னா கசப்படிக்கும். நீங்க குக்கர்ல இல்லாம கடாயில கூட வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் ஊத்துனதுனால கொஞ்சம் பால் இருக்கு, இதை நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு வத்த விட்டுக்கலாம். இந்த அளவு பீட்ரூட்டுக்கு ஒரு 150 இருந்து 200 கிராம் சர்க்கரை தேவைப்படுங்க, சேர்த்துக்கலாம். சர்க்கரை ரொம்ப கம்மியா சேர்த்துனீங்கனாலும் பீட்ரூட் ஸ்வீட் பொரியல் மாதிரி இருக்கும். சர்க்கரை சேர்த்ததுமே உங்களுக்கு நல்லா தண்ணி விடுங்க. இதுவும் கொஞ்சம் ஹை ஃபிளேம்லயே வச்சுட்டு வத்த விட்டுருங்க, நல்லா வத்திரணும். இப்ப பாத்தீங்கன்னா பீசஸ் தனித்தனியா இல்லாம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கு. 4 ஏலக்காய் தோல் எடுத்துட்டு நல்லா பொடிச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. கொஞ்சம் நெய் அதிகமா இருந்தாதான் அல்வா நல்லா இருக்கும். நெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 10 பாதாம் 10 முந்திரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நெய் சூடானதுமே முந்திரி பாதாம் நெய்ல சேர்த்து வறுத்துட்டு அல்வால கொட்டி கிளறிக்க வேண்டியதுதான். இப்ப வரைக்கும் அடுப்பு ஆன்ல தாங்க இருக்கு, சிம்ல வச்சிருக்கேன். நீங்க காய்ந்த திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.